Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே மின்வாரிய ஊழியர்கள் பற்றாக்குறையால் மின்பழுதை நீக்க தாமதமாவதால் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். மானம்பதி பகுதியில் உள்ள மின்வாரிய அலுவலகத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவுவதாக கூறப்படுகிறது. இதனால் மானம்பதி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஏற்படும் மின்வெட்டு உள்ளிட்ட பிரச்சினைகளை தீர்க்க காலதாமதம் ஏற்படுகிறது. எனவே மானம்பதி மின் பகிர்மான பிரிவிற்கு போதிய பணியாளர்களை நியமித்து பிரச்சினைகளை தீர்க்க ஸ்டாலின் அரசு முன்வர வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் இருந்து சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு மற்றும் மேட்டுப்பகுதி பாசனத்திற்காக வினாடிக்கு 562 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. வீராணம் ஏரியின் நீர் இருப்பு 1404 மில்லியன் கன அடியாகவும் நீர்மட்டம் 47.25 அடியாகவும் உள்ளது. இந்த நிலையில் வீராணம் ஏரியின் பூதங்குடி VNSS மதகில் இருந்து சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு மற்றும் மேட்டுப்பகுதி பாசனம் மற்றும் பராமரிப்புக்காக வினாடிக்கு 562 கன அடி விகிதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் அரசு பேருந்து மோதி 20 வயதான இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சின்னமுட்டத்தைச் சேர்ந்த ரிஸ்வின் என்ற இளைஞர் தனது நண்பருடன் கன்னியாகுமரி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மோதிய விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்த ரிஸ்வின் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து விசாரணை நடைபெறும் நிலையில் இச்சம்பவம் இளைஞரின் சொந்த ஊரான சின்னமுட்டம் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பழுதடைந்த சாலையை பொதுமக்களே சீரமைக்கும் நிலைக்கு விடியா ஸ்டாலின் அரசு நிர்வாகம் செயல்படுகிறது. பாடந்துறை பகுதியில் இருந்து ஆலவயல் பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை மிகவும் பழுதடைந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து நெடுஞ்சாலைத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் அப்பகுதி மக்கள் தானாக முன்வந்து சாலைகளை சீரமைத்தனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறார்களோ என பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர்.